திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் நேற்று முன்தினம் மாயமான நிலையில் பள்ளி வளாகத்தில் இரும்பு கம்பியாலான வலைகால் மூடப்பட்டிருந்த கிணற்றுக்குள்ளிருந்து அந்த மாணவனின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து திருப்பத்தூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். முழு விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த பொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான டோமிக்ஸோவா பள்ளியில மாணவர் தங்கும் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தாரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால் ஆசிரியர் பெற்றோருக்கு போன் செஞ்சு தங்கள் பிள்ளை வீட்டிற்கு வந்துள்ளாரா என கேட்டனர். அதனால் அதிர்ந்து போன பெற்றோர், என் மகன் உங்கள் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கிதான் படிக்கிறான், அப்படி இருக்க எப்படி வீட்டிற்கு வருவான் என கேள்வி எழுப்பினர். அதன் பின்னர் கொத்தூரில் இருந்து பெற்றோர் அவசரமாக பள்ளிக்கு சென்று போறாங்க. இந்த நிலையில திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. அதன் பேரில் தனிப்படை அமைத்து 2 நாட்களாக போலீசார் தேடி வந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் மாணவர் உயிரிழந்து கிடந்துள்ளார். தீயணைப்புத்துறையினர் மாணவன் முகிலனின் உடலை மீட்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில, மேலும் பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கம்பிகள் போட்டப்பட்டிருந்த நிலையில எவ்வாறு அந்த கிணற்றில் விழுந்தான் என பெற்றோர் கேள்வி எழுப்பும் நிலையில பள்ளி நிர்வாகத்திடமும் முகிலன் நண்பர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பள்ளி மாணவன் அதே பள்ளியில மர்மமான முறையில உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கமலநாதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.